வாழ்க்கைங்கிறது நல்லா வாழத்தான், அது போதையில தான் இருக்குன்னு இளைய சமூகம் போற பாதை கவலையை ஏற்படுத்துது. இதுல பயம் என்னன்னா, இளைய தலைமுறையை ஈஸியா கெடுக்க விதவிதமா வர்ற போதை வஸ்துக்கள் தான். கஞ்சா, எல்எஸ்டின்னு போதைப் பொருட்களோட லிஸ்ட் ரொம்பவே பெருசு. இதில் பெரும்பாலான போதை ஐட்டங்களோட பேர் போலீஸுக்கும் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் நல்லாவே பரிச்சயமாகியிருக்கு. அதனால் மாட்டிக்காமல் இருக்க புதுசாக போதை வெரைட்டிகளை தேடத் தொடங்கியிருக்கு இளைய சமூகம். அதில் ஒரு கேங் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் பகுதிக்குட்பட்ட இடங்களில் புது ரகத்தில் போதையை ஏற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறதா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. துணை எஸ்பி ராமலிங்கத்தோட உத்தரவின் பேரில் சமூக விரோத செயல்கள் அதிகம் நடக்கிற இடங்களை வாட்ச் பண்ணுச்சு போலீஸ். இதில் குமாரபுரம் சுடுகாடு பகுதியை ஃபோக்கஸ் பண்ணப்போ தான் அங்கே சந்தேகப்படும்படியாக நிறைய இளைஞர்கள் கூடியிருந்தது தெரிய வந்துச்சு. டக்குன்னு ஸ்பாட்டுக்கு போலீஸ் போனப்போ அவங்களோட சைரன் சத்தத்தை கேட்டு கூடியிருந்த இளைஞர்களில் பலர் நாலா திசைக்கும் திருச்சி ஓடுனாங்க. ஆனால் போலீஸோட பிளான் பக்காவாக இருந்துச்சு. ஒருத்தரையும் விடலை. ஆண்டிப்பட்டி, சக்கம்பட்டி, டீப்புதூர் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் 10 பேரை அப்படியே சுற்றி வளைச்சி அலேக்கா அரெஸ்ட் பண்ணாங்க. ஸ்டேஷன்ல வச்சு அந்த இளைஞர்கள் கிட்ட விசாரிச்சப்பதான் அந்த புதுவிதமான போதை, தடை செய்யப்பட்ட மாத்திரைகள்ங்கிற அதிர்ச்சி போலீஸ்க்கு தெரிஞ்சது. மெடிக்கல் ஷாப்ஸில் விற்கப்படாத இந்த மாத்திரைகள் எப்படி அவங்க கைக்கு கிடைச்சதுன்னு போலீஸ் தோண்டினப்போ தான் எல்லாமே ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கிற இன்னொரு ஷாக்கும் காத்திருந்துச்சு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ண அடுத்த செகண்டே மும்பையில் இருக்கிற ஏஜென்ட்டுகள் அந்த மாத்திரைகளை பக்காவாக பேக் பண்ணி கேட்குற கஸ்டமர்ஸுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி தான் அந்த போதை மாத்திரைகள் தேனி மாவட்டத்துக்குள்ளேயும் வந்திருக்கு. 10 மாத்திரைகளோட ரேட் வெறும் 423 ரூபாய் தான். அதை வாங்கி இளைஞர்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க ஒரு மாத்திரையை 300 ரூபாய் வீதம் விற்று லாபம் பார்த்துருக்காங்க. ஒரு சாதாரண மாத்திரையில் என்ன போதை வந்துட போகுது? அதிகபட்சம் தூக்கம்தானே வருங்கிற டவுட் எல்லாருக்குமே வரும். அதனால தான் இந்த கும்பல் போதை ஏற்றிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை வச்சுருக்கு. மாத்திரைகளை வெறுமனே முழுங்காமல் அதை குளுக்கோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஊசி மூலமாக ஏற்றிக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் போதை உச்சந்தலையில் அப்படியே நிற்கிது. விலையும் கொஞ்சம் மலிவு, ஸ்மெல் இருக்காது, கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். அதனால் இந்த மாத்திரையை வாங்க ஆண்டிப்பட்டி சுற்று வட்டாரத்தில் இளசுகள் கிட்ட போட்டியே ஏற்பட்டிருக்கு. அரெஸ்ட் ஆனவங்க கிட்ட இருந்து கறந்த டீட்டெயில்ஸை வச்சு சப்ளையர்ஸ் யாரு, கஸ்டமர்ஸ் எத்தனை பேருங்கிற லிஸ்ட் எடுத்துக்கிட்டு வருது போலீஸ். இந்த மாதிரியான போதை மாத்திரைகளால பக்க விளைவுகள் இருக்குதா, இதுல இருந்து மீள்றதுக்கு என்ன வழி அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டோம். டோஸ் அதிகமாக அவங்களுடைய உடல்ல இருக்கிற முக்கிய உறுப்புகளான கிட்னி, கல்லீரல் இது எல்லாமே செயலிழக்க ஆரம்பிக்குது. இருதய பாதிப்பு கூட வர ஆரம்பிக்குது. இந்த சின்ன வயசுலேயே நமக்கு மாரடைப்புலாம் சொல்லுவோம். சின்ன வயசுலேயே 35 வயசுலேயே மாரடைப்பு வருது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக அது வந்து ரொம்ப ஹாட்டாக ஓடிட்டுருக்கு. இந்த மருந்துடைய பக்க விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாதிப்பையுமே உண்டாக்கும். டோஸ் அதிகமாக எல்லா பாதிப்பையும் கொண்டு வந்து ஒரு பெட் ரிட்டன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம படுக்கை ஆகிடுவோம். அதுக்கு மேலே நம்மளுக்கு வாழணுங்கிற எண்ணமும் வராது, சாகணுங்கிற எண்ணமும் வராது. ஒரு மாதிரி போதையில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம வந்துடும். இதில் இருந்து நம்ம எப்படி மீளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாத்திரைகளை யூஸ் பண்ணுறதை நிறுத்திக்கணும். இது வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. இப்போ இது ஆன்லைன்லேயே நிறைய கிடைக்குதுங்கிற நியூஸ்லாம் வருது. இதெல்லாமே நம்ம தடை செய்யணும். உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிற இந்த மாதிரியான போதை மாத்திரைகளை பயன்படுத்துகிற இளைய சமூகம் உடனடியாக நிறுத்திக்கணும். இல்லைனா வாழ்க்கையே பறி போயிடும்.